Hey friends, very happy evening. Friends, எங்கள் மாடி தோட்டத்தில் பற்றி போன தடவை ஒரு அப்டேட் கொடுத்தேன் நண்பர்களே. ஃபார் த மந்த் ஆஃப் அக்டோபர். இந்த ஏரியாவை பார்ட் 1 கொடுத்தேன். அது பார்ட் 2 தரேன் திடீர்னு ரைட்டில் இருக்குதா. இப்போ இதில் இந்த இதை காட்டும்போது 30 வரை 32 இருக்குது. ஒரு ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. இப்போ இந்த இதில் பற்றி தர்றேன். இதுலேயும் ஒரு 10 மட்டும் தரேன் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் அடுத்ததை சொல்கிறேன் நான். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மலர்களின் ராஜா ராணியாகிய ரோஜா நண்பர்களே. இந்த பாருங்க, இப்போ தான் பூவெல்லாம் பறிச்சுட்டு போகிறாங்க. வெள்ளிக்கிழமை பூவெல்லாம் பறிச்சுட்டு போகிறாங்க. அதனால் பூக்கள்லாம் அவ்வளோ அதிகமான பூக்கள் இல்லை. இப்போ தான் பறித்து கொண்டு போகிறாங்க. இன்றைக்கி 2-3 நாள் ஆக்சுவலாக பூக்கள் பறிக்க முடியல. இந்த பாருங்க, ரோஸ் மொட்டாக இருக்குது. இப்போ மலரை பறித்து போயிட்டாங்க, மலர்ந்ததை. இதுவும் மொட்டு தான் நண்பர்களே. இந்த பாருங்க, இது வந்து ரெட் கலர் நண்பர்களே. இது வந்து ரெட் கலரு. இந்த பாருங்க, இது 2 நாளாக பறிக்கலன்னு சொன்னோன்னு உதிர்ந்துருச்சு நண்பர்களே. அதாவது அப்படியே பட்டக்கூடாது நண்பர்களே. இதை இப்படி பறித்து எடுத்துட்டு அதில் போட்டோம்னா அது வந்து உரமாகும். இதிலேருந்து புதிய துளிர்கள் வரும். இந்த இன்ஃபர்மேஷன் கூட நான் கொடுக்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது வந்து நண்பர்களே, இந்த பாருங்க, பச்சை கலர் வெண்டி நண்பர்களே. அடுத்த நம்பர் 2 பச்சை கலர் வெண்டி ஒரு கண்டெய்னர் இருக்குது நண்பர்களே. இந்த பாருங்க, வாட்டர் கேன் தான். இதில் இந்த பாருங்க, சின்ன மொட்டு விட்டுருக்கு, பிஞ்சு வந்துருச்சு. இது வந்து நண்பர்களே மில்க் ட்ரேயில் உள்ள தண்டிக்கிற நண்பர்களே. பாருங்க, சிவப்பு கலர் இருக்கிற தண்டிக்கிறேன். அதே நண்பர்களே தேடலி 4th I think முல்லைப்பூ நண்பர்களே. இது பாருங்க, இது வந்து முல்லைப்பூ ஒரு கண்டெய்னர் இருக்குது நண்பர்களே. மலர்கள்லாம் பறிச்சிட்டாங்க. மொட்டுக்கள் நிறையா இருக்குது. இந்த பாருங்களேன், மொட்டுக்கள் நிறையா இருக்குது. ஆமாம். அதுக்கப்புறமா இந்த பாருங்களேன், இங்கேம்மா அங்கே பார்த்தது பச்சை கலர் வண்டி. இது சிவப்பு கலர் வண்டி நண்பர்களே. இந்த பாருங்களேன், சிவப்பு கலர் வண்டி. இது பாருங்க, சிவப்பு கலரு. ஆமாம் நண்பர்களே. அது பக்கத்தில் இருக்கிறது வந்து முள்ளங்கி நண்பர்களே. ஒரு மில்க் கண்டெய்னர் தான் வச்சுருக்கேன். இந்த பாருங்க, பெரிய சைஸாக ஆயிடுச்சு. இங்கே பாருங்களேன், நல்ல சைஸாக இருக்குது. இந்த பாருங்க, இந்த பாருங்க, இன்றைக்கி பறிக்கலாம்னு பார்த்தா பட் இல்லை, நாளைக்கு சாட்டர்டே விரதத்துக்கு சாம்பார் வச்சுக்கலாம். இதை இன்றைக்கி நண்பர்களே. அப்புறம் நண்பர்களே, அடுத்து ஒரு கண்டெய்னரில் இந்த பாருங்களேன், இந்த கண்டெய்னரில் குபேர பூக்கள் நண்பர்களே. இது வந்து கோல்டன் கலர் நண்பர்களே. அங்கே ஒரு வச்சுருக்கேன் பாருங்கள், அது வந்து எல்லோ. அங்கே இருக்குது, அது அந்த சைடில் இருக்குது. இது கோல்டன் கலர் நண்பர்களே. ஆமாங்க. அதுக்குள்ளே ஒரு வெண்டி விதை ஒன்று விழுந்து அந்த வெண்டியும் பெருசாக வந்துருச்சு. இந்த பெருசாக வந்து மொட்டுக்களோடு விட்டுருச்சு. மொட்டை கூட காட்டுறாங்க. இந்த பாருங்க, மொட்டுக்கள் விட்டு காய் பிஞ்சு வந்துருச்சு. இந்த பாருங்க, இந்த பாருங்க பிஞ்சு. என்ன நினைக்கிறேன், ரெண்டையும் ஒன்றா வச்சோம்னாக்க ஈல்டு அவ்வளோ நல்லா இருக்காது நண்பர்களே. இந்த இது பார்த்தீங்களா, கிரவுண்டில் வச்சோம்னா வீட்டு வாசலில் அப்படியே படர்ந்து போகும் நண்பர்களே. சூப்பராக போகும். அந்த பார்க்கவே அது கண்ணுக்கு அழகாக இருக்கும். நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன், இதை நான் கொஞ்சம் இன்னும் தண்ணி ஊற்றி 1 or 2 days இந்த குபேர கண்டை மட்டும் எடுத்து இந்த வீட்டு வாசல் ஓப்பன் நினைக்கிறேன் நண்பர்களே. இதுக்குள்ளே இந்த வண்டியை இதுக்குள்ளேயே அப்படியே விட்டுருவேன். ஓகே நண்பர்களே. அடுத்தாப்பில் இந்த பாருங்களேன், ரோஸ் நண்பர்களே. ஆரஞ்சு கலர் ரோஸ் நண்பர்களே. ஃபேண்டா கலர், ஆரஞ்சு கலர் 3 மட்டும் இருக்குதுங்களா. நாளைக்கு நாளை கழிச்சு மலர்ந்துருக்குது. அதுக்குள்ளே ஒரு தண்டிக்கீரை இங்கே பாருங்கள், தண்டிக்கீரை விழுந்துருக்குது. விழுந்தாதும் பாருங்கள், சரி நல்லா வளர்ந்துருச்சு. இது வந்து வாட்டர் ஆப்பிள் நண்பர்களே. இந்த இருக்குதுங்களா, இது வந்து வாட்டர் ஆப்பிள் ஒரு கண்டெய்னர் தான் வச்சுருக்கேன். ஆமாம், இது ரீப்ளான்டேஷன் பண்ணேன். ரீப்ளான்டேஷன் மீன்ஸு ஏற்கனவே வச்சு ஈல்டு எடுத்துகிட்டு இந்த கண்டெய்னருக்கு சத்தெல்லாம் இல்லாதனால புதுசாக மண்களை கலந்து ரீபாட்டிங் பண்ணேன் நண்பர்களே. இந்த அளவு வந்துருக்குது. ரீபாட்டிங் பண்ணி விட்டு குரூனிங் பண்ணி விட்டேன். ஆமாம் நண்பர்களே. இந்த சைடை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். Very good night. Thank you so much.